ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி பாலிட்டி வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். 4 வீக்ஸ்க்கு வந்து சண்டே டெஸ்ட் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டி டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றத மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இல்லாத டாபிக்ஸை மட்டும் நம்ம லட்சுமிகாந்த்லேருந்து சில டாபிக்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் சேனல் இருக்குது, லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிற நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது தனியாக படிக்க போகிறேன்ட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வேறு எது வேணால் படிங்க, நான் இதை படிங்கன்னு சொல்லவே மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1 ஸோ இப்போ இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு A4 ஷீட்லேயே நீங்கள் 30 பாக்ஸ் மாதிரி டபுள் சைடு வந்து போட்டுட்டு டெய்லி என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஸோ 1 மந்த் எண்டில் நீங்கள் எவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க, எல்லா டேயும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை நோட் பண்ணி வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மந்த் எண்டில் நீங்கள் வந்து இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பாலிட்டி கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்க முடியும். அடிஷ்னலாக நீங்கள் டெய்லி வந்து ஒரு யூனிட் வந்து தமிழும் படிக்க முடியும். நான் ஆல்ரெடி வீடியோ சொன்ன மாதிரி. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், ஒரு நாளைக்கு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பாலிட்டிக்கு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து டைம் வந்து வேறு எதுலையா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஷெடியூலோட பிளானு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுங்கள், பண்ணாதவங்க ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் படிக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா நம்ம அடுத்து பண்ணிக்கலாம்னு நினைப்போம், இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு பெட்டர் பிளான் போட்டு பண்ணலாம்னு நினைப்போம், அதுக்குள்ளே மந்த்தே முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். மந்த் எண்டில் வந்து நீங்கள் அது என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை லிங்க் ஒர்க் ஆகலைன்னா கூட SLTNPSC அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதுவும் இல்லைனா நம்ம சேனல் வந்து அபவுட்டில் வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.